தமிழகத்திலிருந்து இலங்கைக்கு கடத்தப்பட்ட 320 கிலோ கஞ்சாவானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. ரூபாய் 9.60 கோடி மதிப்பிலான கஞ்சாவை பறிமுதல் செய்து இலங்கை கடற்படை அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வசந்த் வழங்கிட கேட்கலாம். வசந்த், வணக்கம். 320 கிலோ கஞ்சாவானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்கள் வசந்த். வணக்கம் சுந்துஜா. அதாவது தமிழக கடலோர பகுதியிலிருந்து கடத்தி செல்லப்பட்ட 9.60 கோடி ரூபாய் மதிப்பிலான 320 கிலோ கஞ்சாவை தான் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது இலங்கை கடற்படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டு மேலும் இந்த 4 பேரை கைது செய்துள்ளனர். முக்கியமாக நாம் பார்க்க வேண்டும் என்றால் இந்த நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் கூட 4 கடலோர மாவட்டங்களிலிருந்து இலங்கைக்கு மிக அருகில் இருக்கிறதா இங்கிருந்த கடத்தலானது தற்போது அதிகரித்துள்ளது. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டும் இந்த கஞ்சால், அதே போல் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள், அதே போல் போதைப் பொருட்கள் உள்ளிட்டவை தமிழகத்திலிருந்து அதிகப்படியாக இலங்கைக்கு கடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்று அதிகாலை தமிழக கடலோர பகுதியிலிருந்து இலங்கை பருத்தித்துறை கடல் பகுதிக்கு கஞ்சா கடத்தி வருவதாக இலங்கை கடற்படைக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் இலங்கை காகநேசத்துறை, பருத்தித்துறை, நெடுந்தீவு உள்ளிட்ட அந்த இருக்கக்கூடிய கடல் பரப்புகளில் வழக்கத்தை விட அதிகமாக இலங்கை கடற்படையினர் ரோந்தை தீவிரப்படுத்தினர். இந்த ரோந்தின் போதுதான் நேற்று அதிகாலை யாழ்ப்பாணம் மாவட்டம் அந்த சொல்லக்கூடிய பருத்தித்துறை கடற்பகுதியில் நோக்கி 2 பைப்பர் படகுகள் என்று சொல்லக்கூடிய அதிவேகமாக சொல்லக்கூடிய 2 பைப்பர் படகுகள் மூலம் கடற்பகுதியில் பிடித்தன. இதில் சோதனை செய்த போது இதில் சுமார் கிட்டத்தட்ட 320 கிலோ கஞ்சாவானது பதுக்கி வைக்கப்பட்டது தெரிய வந்தது. இதில் கஞ்சா பொட்டலங்கள் படகில் இருந்த இலங்கை சேர்ந்த 4 பேரை கைது செய்தன. அதே போல் பருத்தித்துறை கடற்பகுதியில் முகாமுக்கு அழைத்தது விசாரணையான தற்போது மேற்கொண்டு வருகின்றன. இந்த தொடரில் வேற யாருக்கும் தொடர்பு, அதே போல இந்தியாவிலிருந்து கடத்தி வர போது இந்தியாவிலிருந்து யார் இலங்கை பரப்பு இருக்கு, அதை இங்கிருந்து இலங்கையிலிருந்து இந்தியா சென்ற தமிழகம் சென்று அதை வாங்கி வந்தவர்களா உள்ளிட்ட விசாரணையானது நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த 2 பைப்பர் படகுகள் தமிழக கடற்பகுதிக்கு வந்து சென்ற அந்த பொட்டலங்கள் உள்ளிட்டவை இங்க பறிமுதல் செய்யப்பட்டது. அதே போல இதில் 9 கோடி 60 மதிப்பு, இந்த மதிப்பானது மிகப்பெரிய ஒரு தொகையாக பார்க்கப்படுகிறது. இதன் மதிப்பு பல கோடிகள் இருப்பதால் தொடர்ச்சியாக இது மாதிரி அடுத்தடுத்த கடத்தல்களில் ஈடுபடுவர்களை தொடர்ச்சியாக யார் என்பது குறித்து கடற்படையினர் தற்போது விசாரணை நடத்தியுள்ளனர். மேலும் இந்த கஞ்சா உள்ளிட்ட 4 பேரை ஒப்படைத்திருப்போம். இங்க இருக்கக்கூடிய பறிமுதல் செய்யப்பட்டு அந்த இருக்கக்கூடிய பைப்பர் படகு உள்ளிட்ட பறிமுதல் செய்யப்பட்டு அங்க இருக்க பருத்தித்துறை காவல்துறையினர் தற்போது ஒப்படைத்துள்ளனர். மேலும் இவர்களிடம் இலங்கை காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வசந்த்.